வையகம். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்ரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை தோன்றிய அனைத்து சித்தர்களும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அகிலமெங்கும் பரப்பும் வேதாத்திரிய நட்புலங்களும் சூக்குமமாய் சூழ்ந்தும் இன்றைய தவ நிகழ்வை வழிநடத்தட்டுமாக. இன்றைய தவ நிகழ்வை இறை வணக்கம் மற்றும் குரு வணக்கத்தோடு இனிதே துவங்குகின்றோம். இறை வணக்கம். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமற சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தி தீர்த்தெளிவாய் வல்லாய் உடலில் இயக்கமவன் வாழ்வின் உயிரில் அறிவும் அவன் கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பம் அவன் அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனில்தான் நீ உன்னிலவன் அவன் யார் நீ யார் பிரிவேது அவனை மறந்தால் நீ சிறியோன் அவனை அறிந்தால் நீ பெரியோன் அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி எல்லாம் வல்ல தெய்வம் அது. குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே அந்த நிலைதனில் அறிவு அசைவற்றிருக்கப் பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமம் எனை மறவாத சாந்த வாழ்வழித்தோ என் சந்தோஷ செய்தி இதுவே என் சந்தோஷ செய்தி இதுவே. இன்றைக்கு நமக்காக ஆழ்ந்த தவம் வழிநடத்தி தந்த அருள்நிதி ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவரது பொருள் வளம், மனவளம், அருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நன்றி. தொடர்ந்து இன்றைக்கான திருப்பாவை பாடலும் மாக்கோளமாய் விளைந்த மதிவருட பாடலும் பாட சங்கரி அம்மா அவர்களை அனுப்ப நினைக்கிறேன். வாழ்க வளமுடன். திருப்பாவை பாடல் 28. கரவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துன்போம் அறவொன்றும்
இல்லாத ஆயர் குலத்து உன்றன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா உந்தனோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தனை சிறு பேர் அழைத்தனவும் சீரி அருளாதே இறைவா நீ தாராய் பறையிலோர் பாவாய். மாக்குளமாய் விளைந்த மதிவிருந்து மனிதன் சிறப்பறிந்தால் மனிதனின் மகத்துவம் மனிதன் அறியாத மயக்கத்தின் விளைவு மனிதனின் வாழ்க்கையை மனிதன் பறிக்கிறான். மதியின் உயர்வும் நுட்பமும் பெற்றவன் மண்ணுலகில் இந்த மாசு ஒழிக்க முயல்கிறான். நன்றி. வாழ்க வளமுடனுமா. பாடல்களுக்கு விளக்கமளிக்க மூத்த பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்ற பெருமக்களே, திருப்பாவை 28வது பாசுரம். கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம். இளையர் குலத்திலே தானே கண்ணன் வளர்க்கிறான். அந்த இளையருடைய தொழிலே ஆடு மாடுகளை மேய்ப்பதும், பால் கறந்து தயிர், வெண்ணெய், நெய் என்று உற்பத்தி செய்து அவற்றை மக்களுக்கு விற்று ஜீவனம் நடத்துவதும் தானே. எனவே குறையே இல்லாத கோவிந்தனை நாங்கள் பசுக்களின் பின்னால் சென்று அவற்றை மேய்த்து பசி வரும்போது தயிர் சாதம் உண்பவர்கள். எங்களுக்கு இந்த பசுவை மேய்க்கின்ற அறிவு மட்டுமே உண்டே தவிர தெய்வத்தை பற்றிய அறிவு எதுவுமே கிடையாது. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் எங்களுக்கு தெரியும். தேவகி மகனாக பிறந்த நீ யசோதையை தேடி வந்து யசோதை மகனாக வளர்ந்தாய். இளையர் குலத்தை நாடி நீ வந்ததனால் எங்கள் குலமே புண்ணியம் செய்தது. அதனால் எங்களுக்கு பிறவி பயனாகிய வைகுந்தம் கிட்டும் என்பதிலே மிக உறுதி உண்டு. உன்னோடு எங்களுக்குள்ள உறவை பிரிக்க யாராலும் முடியாது. விரதம் இருக்கும் முறை, பூஜை புனஸ்காரம் பற்றி எல்லாம் அறியாத பிள்ளைகள் நாங்கள். அதுபோல் கோவிந்தா, கண்ணா, மணிவண்ணா என்றெல்லாம் உன்னிடம் உள்ள உரிமையின் காரணமாக ஒருமையிலே நாங்கள் அழைத்தோம். அதற்காக கோபித்துக் கொள்ளாதே எங்கள் இறைவனே. எங்கள் நோன்பையும் ஏற்று அருள் புரிவாயாக. இதுல குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா, வளம் நிறைந்த கோவிந்தான்னு சொல்லணும். குறை ஒன்றும் இல்லாத என்று பேசுகின்ற போது
இருந்த ஒன்று நீங்கிவிட்டது அல்லது குறை ஏற்படக்கூடிய வாய்ப்பு வரவில்லை என்ற ஒரு பொருளை தான் குறிக்கும். அது மட்டும் இல்ல, கோவிந்தா 2 பொருள். ஒன்று கோ என்றால் பசுமாடுகள், கோவிந்தா என்றால் மாடு மேய்ப்பவன் என்றும் பொருள். இப்ப இறைவனை போய் மாடு மேய்ப்பவன் சொல்ல முடியுமா? பள்ளியில ஒழுங்கா படிக்கலன்னு மாடு மேய்க்கிறது தான் லாய்க்கும்பாங்க. அப்ப இறைவனை போய் மாடு மேய்ப்பவனே சொல்வது இழுக்கு என்று ஆண்டாள் நினைத்ததனால அதற்காக எங்களை கோபித்துக் கொள்ளாதே என்று சொல்வது. இன்னொரு பொருள் என்ன என்றால், கோவிந்தா, கோ என்றால் இறைவன் என்றும் பொருள் உண்டு அல்லவா? அரசு, ஆட்சி, அதிகாரம், இறைவன், அறிவு என்ற அர்த்தம். கோவிந்து, விந்து என்பது உயிர் சக்தி. மகாவிஷ்ணு என்ற ஒரு தத்துவமே காக்கின்ற கடவுள் தானே. அப்போ காக்கின்ற கடவுள் உயிர்களுக்குத்தானே தேவை. மற்ற ஜீவன பஞ்சபூதங்களுக்கு எல்லாம் அது இது இயல்பில் இயங்கிக் கொண்டு போகும். உணர்வுகள் கிடையாது, உணர்ச்சிகள் கிடையாது. அப்ப ஜீவன்களுக்கு காக்கின்ற பொறுப்பை தான் கோவிந்தா என்றால் எங்கும் நிறைந்த உயிர் ஆற்றலாகிய பரமாத்மாவே என்ற பொருள். அதனால் இது குறைந்த மதிப்புடைய சொல் அல்ல, அது நிறைந்த இயற்கை உண்மையை வெளிப்படுத்துகின்ற சொல்தான். அடுத்து மகர்ஷியுடைய மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து. மனிதன் சிறப்பறிந்தால் உலகம் எப்படி இருக்கும் என்ற ஒரு சிந்தனையிலே தோன்றியவர்கள் தான் மகான்கள். இறைவன் பல்வேறு உயிரினங்களாக பரிணமித்த வரலாற்றிலே துன்பம் அனைத்தும் நீங்கிய ஒரு உடலாக படைத்து விட்டான் மனிதனை. ஆனாலும் வாழ்க்கை முறையிலே மனிதனிடத்திலே மனித நேயம் சற்றே குறைந்துதான் இருக்கிறது. காரணம், இவனுடைய துவக்கமே போராட்டம்தான். உணவுக்காக போராட்டம், விலங்குகளிடத்திலிருந்து தன்னை காத்துக் கொள்வதற்கான போராட்டம், இன்றைக்கு பொருளாதார போராட்டம். இப்படி மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து இன்று வரைக்கும் போராட்டம்தான் வாழ்க்கை. அதுதான் குருட்சேத்திரம் என்று மகாபாரதத்துல குறிப்பு சொன்னாங்க. குருட்சேத்திரம் என்றால் வாழ்க்கை போராட்டம். வாழ்க்கையே போராட்டம் தான். இது என்றைக்கு முடிவு பெறும்? இந்த போராட்டம் என்றைக்கு முடிவு பெற்று பரிணாமத்தின் நோக்கத்திற்கு ஏற்ப ஒரு சுகமான வாழ்க்கை, சொர்க்கலோகமான வாழ்க்கை இந்த பூமியிலே அமையும் என்ற ஒரு கேள்வி உண்டு அல்லவா? இதற்கான காரண காரியத்தை விளக்கி சொன்னவர்கள் மகான்கள். தொல்காப்பியம் முதல் வேதாத்திரியம் வரைக்கும் எல்லா மகான்களும் அவரவர்கள் உணர்ந்த கோணத்திலே மக்களுக்கு வழிகாட்டுவதற்காகத்தான் கற்பனை கதைகள், சம்பவங்கள் மூலமாக நம்மை போலவே ஒரு வாழ்க்கையை எடுத்து காட்டி நாம் நம்மை திருத்தி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற இலக்கணத்தை வகுத்தார்கள். ஆனால் இன்று வரைக்கும் அது சமுதாயத்தில் பரவவில்லை. காரணம், மனிதன் சிந்திப்பதே இல்லை. ஒரு சுகமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சிந்திப்பதே இல்லை. இதுல ஒரு மாற்று சிந்தனை என்ன என்றால், வசதிகள் வந்துவிட்டால் வாழ்க்கை நிறைவாக இருக்கும் என்ற கருத்து தான்
உலக மக்கள் அனைவருக்குள்ளும் இருக்கின்றது. அதற்காக எப்போதும் பணத்தை நோக்கியே பாடுபடுவது, இதுவே உலக பண்பாடாக, பொருளாதாரமாக மாறிவிட்டது. ஆனால் பொருள் துறையிலே, அதிகாரத்துறையிலே உயர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா? அவர்கள் எல்லோரும் மகிழ்வாக வாழ்கிறார்களா என்று நேர்காணல் செய்து அதை மக்களுக்கு ஒளிபரப்ப வேணும். அப்பதான் மக்களுக்கு புரியும், பொருள், புகழ், செல்வாக்கு, புலன் இன்பங்களிலே நாம் நிறைவு பெற முடியாது. நிறைவு என்பது மனம் சார்ந்தது, வசதிகள் சார்ந்தது அல்ல. கடலளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன், அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன், உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா, இதை உணர்ந்து கொண்டேன் துன்பம் எல்லாம் விலகும் கண்ணா என்றார் கண்ணதாசன். இந்த உண்மையை உணர்ந்து கொண்டால் துன்பம் விலகி போய்விடும். அப்ப மனிதன் என்ற சொல்லுக்கு அற்புதமான ஒரு இலக்கணம் உண்டு. மனம், இதன், மனிதன். இதம் என்றால் என்ன? பதம் என்ற ஒரு சொல்லை நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அது பருப்பொருட்கள் அடைகின்ற மாற்றம். இப்போ நெய் காய்ச்சறோம், வெண்ணெய் அடுப்புல வைத்து காய்ச்ச காய்ச்ச நீர் சுண்டி கொண்டே வரும். நீர் முற்றும் சுண்டி நெய்யாக மாறிய நிலையில கமகமான ஒரு நெய் வாசனை வரும். பக்குவம் ஆயிடுச்சு, பதம் ஆயிடுச்சு, இறக்கிடைன்னு சொல்கிறோம். இதுபோல் பதம் என்பதும் பக்குவத்தை குறிப்பது என்றாலும் அது புலன்களால் அறியக்கூடிய பக்குவம். மனம் என்பது மறைபொருள். மனம் அடைகின்ற பக்குவத்தை எப்படி உணர முடியும்? கண்களால் பார்க்க முடியாது, புலன்களால் அறிய முடியாது. எப்படி அறிந்து கொள்வது ஒரு மனிதன் பக்குவமாக இருக்கிறான் என்பதை எதை வைத்து அறிந்து கொள்வது? இன்சொல், இன்முகம், இனிய செயல். இன்சொல், இன்முகம், இனிய செயல். அப்ப எப்போதும் முக மலர்ச்சியோடு எல்லோருக்கும் நன்மை செய்யத்தக்க நிலையிலே யார் இருக்கிறார்களோ அவருடைய மனம் பக்குவமடைந்து விட்டது. அவருடைய வார்த்தைகளால், செயல்களால் மற்றவர்களுக்கு நன்மையே விளைகிறது. அந்த நன்மை அவர்களுக்கு உடலுக்கு இதமளிக்கிறது, மனதுக்கு இதமளிக்கிறது. அப்ப மனம் இதமாகிய, மனம் பக்குவமாகிய நிலையை குறிப்பதுதான் மனம், இதன், மனிதன் என்ற சொல். இதை அறியாத மனிதரை என்ன சொல்லுவது? நம்முடைய இலக்கணமே பக்குவம் அடைவதுதான். இதை உணராமல், பக்குவத்தை நோக்கி பயணிக்காமல், விலங்குகள் போலவே பொருள், புகழ், செல்வாக்கு என்று வாழ்ந்தால் இந்த ஜீவனை என்ன சொல்வது? மனிதன் எங்கே, மனிதன் எங்கே? இறைவனை நான் கேட்டிருந்தேன், படைத்து வைத்தும் கிடைக்கவில்லை, அவனும் எங்கே தேடுகிறான் என்றார் கவிஞர் வாலி. ஒரு மேதை பகல் வேலை கையில் விளக்குடன் சென்றாராம். மனிதன் எங்கே, மனிதன் எங்கே தேடுகிறேன் நான் என்றாராம் கவிஞர் கண்ணதாசன். இப்படி மனித வடிவத்திலே 820 கோடி மக்கள் வாழ்கிறோம். ஆனா மனிதனாக வாழ்பவர்கள் எத்தனை பேர் என்றால் 10, 100, 1000 இந்த எண்ணிக்கைக்குள் அடங்கி போகும். எனவே மனிதனின் மகத்துவம் மனிதன் அறியாத மயக்கத்தின் விளைவு. இது ஒரு மயக்கத்திலேயே முடிந்து போகின்ற வாழ்க்கை. உணர்வு கலங்கி ஒழுகிய விந்து ஊரு சுரோநில மீது கலந்து பனியில் ஒரு பாதி சிறு துளி மாது பண்டியில் வந்து புகுந்து திரண்டு
என்று தந்தையின் உயிரணு தாயின் கருவிலே தங்கி அது வளர்ந்து பிரசவமாகின்ற கதையை பட்டினத்தார் சொல்வார். அப்படி உணர்வு கலங்கி ஒழுகிய வந்து ஒரு கரு உருவாகின்ற போது தம்பதியரின் மனநிலை என்ன? நோ மைண்ட் ஸ்டேட், மனமற்ற மயக்க நிலை. இப்படி மயக்கத்தில் பிறந்து அது தெரியாமல் மயக்கத்திலேயே வளர்ந்து வாழ்ந்து மயக்கத்திலேயே முடிந்து போகின்ற அவலம்தான் இந்த மனித குல வாழ்க்கை. இதிலிருந்து விலக்கு பெற்றவர்கள், விடுதலை பெற்றவர்கள் ஒரு சிலரே. பெரும்பான்மை மக்களுக்கு இதுவேதான் சாதனை. பத்திரிகையில போட்டுக்குவாங்க, காசு அதிகமா இருந்தா முழு பக்க விளம்பரம், குறைவா இருந்தா ஒரு சிறு ஒரு பத்தி விளம்பரம். என்ன? சிவலோக பதவி அடைந்தார் என்பதை ஆழ்ந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். வைகுண்ட பிராப்தம் அடைந்தார் என்பதை ஆழ்ந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அலுவலகத்துல சிறு பதவி உயர்வு கிடைத்தாலே எவ்வளவு மகிழ்ச்சி! எல்லோரையும் அழைத்து விருந்து வைத்து கொண்டாடுகிறோமே. மிக பெரும் பதவி எதுங்க? சிவலோக பதவி, வைகுண்ட பிராப்தம். இவ்வளவு உயர்ந்த பதவியை எட்டிய ஒருவருக்கு நான் விழா எடுத்து கொண்டாட வேண்டாமா? அதில் என்ன ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்வது என்றால், இதிலே ஒரு சொல் விடுபட்டு போனதனால் வருந்த வேண்டியிருக்கிறது. சிவலோக பதவி அடைந்தார் என்பதை இருக்கு இல்லையா, அடையவில்லை என்பதை ஆழ்ந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இது பொருத்தமா இருக்கும். வைகுண்ட பிராப்தம் அடையவில்லை என்பதை ஆழ்ந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா சிவலோகமோ வைகுந்தமோ செத்து இறந்து போய் கதியை பெற நினைக்கும் பேதேரை போல் என நினையேல் என்ற வள்ளலார். செத்ததுக்கு அப்புறம் சிவலோகமும் வைகுந்தம் போக முடியாது. அது வாழ்கின்ற காலத்திலே தூய்க்கின்ற பேரின்பம். அப்பப்ப போய் பழகினாதான் உடலை விடும்போது ஆத்மா அதை நோக்கி போகும். இல்லை என்றால் முட்டி மோதி தடுமாறும். அதுக்கு பிறப்பிடம் எங்கன்னு தெரியாது. ஆசா பாசங்களுக்கு தகுந்தாற் போல அங்கங்க நிலை கொள்ளும். எனவே மனிதனின் மகத்துவம் என்ன என்றால், துன்பத்தை நீக்கி இன்பத்தை துய்த்து அமைதியில் லயித்து பேரின்பத்தில் திளைப்பதே வாழ்க்கையின் நோக்கம். சர்வைவல், என்ஜாய்மெண்ட் அண்ட் பர்ஃபெக்ஷன். பர்ஃபெக்ஷன் அப்படின்னா செய்கின்ற செயல்களிலே மட்டுமல்ல, அறிவிலேயும் பக்குவம் அடைய வேண்டும். நம்பிக்கையில் தொடங்குகின்ற வாழ்க்கை விளக்கத்தில் பயணித்து முழுமையில் நிறைவு பெற வேண்டும். அதான் முழுமையான, நிறைவான, வெற்றிகரமான வாழ்க்கை. அதான் மனிதனின் மகத்துவம். இந்த மகத்துவத்தை அறியாத மயக்கத்தின் விளைவு மனிதனின் வாழ்க்கையை மனிதன் பறிக்கிறான். இப்ப நமக்கு எதிரி விலங்குகளா? காட்டில வாழ்ந்த காலத்துல விலங்குகளோட ஒரு போராட்டம், தன்னை காத்துக் கொள்வதற்காக. உணவுக்காக ஒரு போராட்டம், விவசாயம் தெரியாது. ஆனால் இன்றைக்கு எல்லாம் தெரியும். ஆனால் போராட்டம் இன்னும் தொடர்வதற்கான காரணத்தை மட்டும் யாரும் சிந்திக்கவில்லை. எல்லா வளங்களும் நிறைந்திருக்கின்றன. இதை சமமாக பகிர்ந்து தூய்க்கக்கூடிய பண்பாடு மட்டும் வந்துவிட்டால் இந்த உலகத்தில் என்ன குறை
குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. இங்க ஒரு குறையும் இருக்க முடியாது. இருப்பதை எல்லாம் பொதில் வைத்தாலே எடுப்பவர் யாரும் இல்லை. பதுக்குற வேலையும் கிடையாது, ஒதுக்குற வேலையும் கிடையாது என்றார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இருப்பதை எல்லாம் பொதில் வைத்தாலே எடுப்பவர் யாரும் இல்லை. எங்க கொண்டு போய் குடோன்ல மறைச்சு வைக்கிறது? பதுக்குற வேலை. அதை அரசாங்கம் தேடி கண்டெடுத்து மக்களுக்கு விநியோகிக்கின்ற ரேஷன் ஷாப், ஒதுக்கீடு முறை என்ன தேவை? அதனால்தான் மகிழ்ச்சி சொல்வார்கள், உள்ளவனிடத்திலே பறித்து இல்லாதவனுக்கு தருவது கம்யூனிசம். அதான் அவனுடைய சித்தாந்தம். பணக்காரன் இருக்கக்கூடாது. இது எப்படி சாத்தியம்? இது தோற்று போன சித்தாந்தம் தானே உலகத்துல. அப்ப மகிழ்ச்சி என்ன சொல்றாங்க, அந்த வார்த்தையை கவனிச்சு பாருங்க. கம்யூனிசம் இஸ் கம்யூனிசம். கம் வாருங்கள், யூனிசம் ஒன்றுபடுவோம். அப்ப கம்யூனிசம் என்றால் வாருங்கள் ஒன்றுபடுவோம் என்று உலக மக்கள் அனைவரையும் அழைத்து ஒன்றுபடுகின்ற ஒரு கூட்டு முயற்சி. அப்ப எல்லோரும் ஒன்றுபட்டு விட்டால் எல்லா நிறுவனங்களும் தொழிற்சாலைகளும் கூட்டுறவு வகையிலேயே செயல்படுத்தலாம். கேபிட்டலிசம் தேவையில்லை. கூட்டுறவு ஒன்றுதான் பொருத்தமான வாழ்க்கை முறை. நம்ம நாட்டுக்கு பொருத்தம். நாமே நடத்தும் கூட்டு பண்ணை விவசாயம். பட்ட பாட்டுக்கு தகுந்த ஆதாயம் உண்டு. பழைய கொள்கைகளை விடுவது நியாயம். ஒற்றை குடித்தனம் 10 காணியில் உழுது பாடுபட முடியாது. ஒரு 10 குடித்தனம் 100 காணியில் பங்காய் உழைப்பது தான் தோது என்றார் கவிஞர் உடுமலை நாராயணகவி. இப்படி எல்லா தொழிற்சாலைகளையும் கூட்டுறவு முறையிலே நிர்வகித்து விட்டால் அங்கே தனிநபர் சொத்து என்பது இருக்காது. இதுதான் இறைவன் தந்த வாழ்க்கை முறை. அப்போ பர் கேபிட்டா இன்கம் என்பது போல பர் கேபிட்டா ரிசோர்சஸ், இயற்கை வளங்களை எல்லா மனிதர்களுக்கும் சமமாக பகிர்ந்தளித்து விட்டால் இங்கே ஏழை பணக்காரன் பேதமே இருக்காது. எல்லாருக்கும் ஒரே உடம்பு தானே, ஒரே பசி தாகம் தேவைகள் தானே. இதில் என்ன செல்வந்தனுக்கு என்று அதிக வசதிகள், ஏழைக்கு என்று குறைந்த வசதிகள்? எல்லாருக்கும் ஒரே உடம்பு தான், ஒரே மாதிரி தேவைகள் தான். இதெல்லாம் அறிந்து வாழ்வதுதான் மனித நேயம். அப்ப விலங்கினத்திலே இருந்து மனித வடிவத்திலே பிறந்த மனிதன் மனம் இதன் என்ற மனிதனாக மாறி அந்த மனித நேயத்திலே உயர்ந்து மகானாகி இறைவனை உணர்ந்து ஆத்ம தரிசனம் பரமாத்மாவோடு ஐக்கியமாகின்ற வாழ்க்கையே வெற்றிகரமான வாழ்க்கை. 4 படித்தளங்களில் அமைந்த வாழ்க்கை. இதெல்லாம் கற்றுக் கொடுக்கின்ற கல்வி முறை இருந்தது, மறைந்து போனது. மீண்டும் எடுத்துச் சொல்வதற்கு ஆள் இல்லை. அப்ப கல்வியிலேயே இதெல்லாம் இணைத்து எல்லோருக்கும் இந்த அறிவை தந்து விட்டால் என்ன பண்ண போறோம்? அளவுக்கு அதிகமா இருக்கு. ஆடி முடிக்கையிலே அள்ளி சென்றோர் யாரும் உண்டோ? எடுத்துட்டா போக முடியும். இப்படி நினைச்சு பார்க்கறது உண்டு. ஒரு வேலையை சாகும்போது கொண்டு போயிட்டு மீண்டும் பிறக்கும் போது கொண்டு வர போன்ற ஒரு வசதி இருந்திருந்தால் உலகம் எப்படி இருக்கும்? விட்டு விட்டு போகின்ற நிலையிலேயே இந்த கொள்ளை அடிக்கிறானே, ஒருவேளை கொண்டு போய் கொண்டு வரக்கூடிய வசதியை இறைவன் தந்திருந்தால் மனித குலம் என்றோ அழிந்திருக்கும் இல்லையா? இதைத்தான் பைத்தியக்காரத்தனம் என்றது. எனவே அளவுக்கு மேல் வைத்திருப்பது சுமையே தவிர சுகம் அல்ல. எதுவாக இருந்தாலும் சரிங்க, அளவுக்கு மேல் வைத்திருந்தால் அது சுமைதான்.
அப்ப சுகமான வாழ்க்கையை தான் இடையர்கள் மிடில் பாத், பாதுகாப்பான ஆரோக்கியமான சுகமான வாழ்க்கை நடுத்தரம் தான். அதான் நடுப்பாதை மிடில் பாத் என்றார் புத்தர் பெருமான். வறுமையும் நிறைவான வாழ்க்கை அல்ல, அளவுக்கு அதிகமான பொருளும் அதிகாரமும் சுகமான வாழ்க்கை அல்ல. நிறை செல்வமே சுகமான வாழ்க்கை. அதான் மிடில் பாத், இடையர்குலம். எனவே இடையனாக இருந்தால்தான் இறைவனை அறிய முடியும். இடைநிலை இருப்பவனை தேடித்தான் இறைவன் வருவான். பாவத்தின் விளைவாக பசில் வாடுபவனை நோக்கி இறைவன் வருவானா? இல்ல. பாவம் செய்து செல்வம் குவித்த செல்வனிடத்தில் இறைவன் வருவானா? இல்ல. அறம் காத்து ஒழுக்கத்தோடு வாழ்கின்ற இடையர் குலத்தை நோக்கித்தான் இறைவன் வருவான். எனவே கடமையை உணர்ந்தவன் கடவுளை நாடுவான், கடவுளை அறிந்தவன் கடமையில் வாழுவான். அந்த கடமையில் தான் மதியின் உயர்வும் நுட்பமும் பெற்றவன் மண்ணுலகில் இந்த மாசு ஒழிக்க முயல்கிறான். இல்ல, மகிழ்ச்சி அருமையான வார்த்தையை போட்டிருக்கிறாங்க. முயன்று வெற்றி பெறுகிறான்னு சொல்லல, முயல்கிறான். முயற்சி தான். முயற்சி செய்து செய்து வாழ்நாள் முழுவதும் முயன்று முயன்று தோற்று போனவர்களே வேதாத்திரி மகிழ்ச்சி வரைக்கும் உள்ள அத்தனை மகான்களும் எல்லாரும் தோற்று போனவர்கள் தான். இந்த சமுதாயத்துக்கென்றே தங்களது வாழ்க்கையை அர்ப்பணித்து வெற்றி பெற முடியாமல் தோற்று போனவர்களே ஞானிகள் அத்தனை பேரும். அவரவர்கள் அவங்கவங்க வாழ்க்கையை செம்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொருவரும் தன்னைத்தான் உயர்த்திக் கொள்ள வேண்டும் என்று பயிற்சிகள் மூலமாக முயன்றால் மட்டுமே மாற்றம் சாத்தியமே தவிர இது திட்டம் போட்டு சட்டம் போட்டு மாற்ற முடியாது. அது பட்டுக்கோட்டை அழகா சொல்வார், திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டு இருக்குது, அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டு இருக்குது. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. அப்போ ஒவ்வொரு மனிதனும் அவரவர் மாற்றம் பெற வேண்டும் என்று விரும்பி உண்மையான குருவை நாடி உண்மையான ஆன்மீக பயிற்சிகளை மேற்கொண்டால் மட்டுமே உலக மாற்றம் வரும். இல்லையேல் இறைவன் பயமுறுத்தி மாற்றத்தை ஏற்படுத்துவான். அந்த பயமுறுத்தல் தான் நேச்சுரல் கலாமிட்டிஸ், இயற்கை சீற்றங்கள். லாஸ் ஏஞ்சலஸ் இன்னும் நெருப்பு அணைக்கவே முடியல. 25 ஹாப்பி நியூ இயர் சொன்னோம், அடுத்த வாரமே அது ஹாப்பி இல்லை, சேட் நியூ இயரா இருக்கு. இன்னும் 25 என்னென்ன அழிவுகளை சந்திக்க போகிறோமோ. ஏன்னா மகிழ்ச்சி சொன்னார் இல்லையா, 50 ஆண்டுகளில் உலக சமாதானம் வந்தே தீரும் என்று. அது இப்படியே மனிதன் இருந்தால் வராது, அடித்து துவைத்தால் தான் உலக சமாதானம் வரும். யார் அடித்து துவைக்க முடியும்? இறைவன் அரசியல்வாதிகள் மூலமாக பஞ்சபூதங்கள் மூலமாக அடித்து துவைப்பான். யார் மிச்சமாவாங்க? உலகத்துக்கு அழிவு காலம் வரும். யாரெல்லாம் யோவான் கப்பலில் ஏறுகிறார்களோ அவர்களெல்லாம் பிழைப்பார்கள், மற்றவர்கள் அழிவார்கள் என்று பைபிள்ல ஒரு வசனம் உண்டு. பிரளயங்கள் அவனை தீண்டுவதில்லை என்று பகவத்கீதையில் ஒரு ஸ்லோகம் உண்டு. அப்ப யார் தப்பி பிழைப்பார்கள் என்றால், யார் தர்மத்தின்படி வாழ்கிறார்களோ அவர்கள் மட்டுமே இந்த பிரளயத்தில் தப்புவார்கள். அவர்களால் மட்டுமே உலகத்தில் சமாதானம் வரும், ஓருலக ஆட்சி வரும். அந்த காலகட்டம் நெருங்கியதாகத்தான் நடைமுறை காட்சிகள் நமக்கு உணர்த்துகின்றன. உணர்ந்து பயன்கொள்ளும் என்று சொல்லி வாய்ப்படைத்தானதற்கு நன்றி பாராட்டி இன்றைய உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்வளமுடன், வாழ்வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். அருமையான கருத்துக்கள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்.
இன்றைக்கு நமக்காக திருப்பாவை பாடலுக்கும் மாக்கோலமை விளைந்த மதிவிரண்டு பாடலுக்கும் அருமையான விளக்கம் அளித்த மூத்த பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நெறி பழனிசாமி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன், அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன், அவர்களின் உடல்நலம், பொருள்வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பாடல் பாடி நிறைவு செய்வோம். வேதாத்திரிய பாடல் மற்றும் பிரம்மஞான கவி பாட சங்கரி அம்மா அவர்களை அன்புடன் நினைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகுக்கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புறன் மென் பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், ஆர் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம், ஒழித்துண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் மாற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம், இறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், இலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைப்பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய காந்த அலை மனமாமுயிர்வுடல்களில் மதி உயர்ந்தி உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம். வாழ்க வளமுடன். உலக நல வாழ். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்த ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிகள். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நச்சிந்தனை வழங்கியோர், பாடலில் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது. இறையருளும் குருவருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர்பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.